குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளுக்கு நவம்பர் 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த இரு மாநிலங்களில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி முதல் எண்ணப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை பாஜக கூட்டணி வெற்றி கோட்டை நெருங்கி வருகிறது. சரத்பவாரிடமிருந்து பிரிந்து சென்ற அஜித் பவார் முன்னிலை வகித்து வருகிறார். அதே போல சிவசேனாவில் இருந்து பிரிந்து சென்ற ஏக்நாத் ஷிண்டேவின் கட்சி பல இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இது இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. மகாராஷ்டிரா வெற்றிக்கு பெண்களுக்கு பாஜக அரசு மாதம் கொடுக்கும் 1500 ரூபாய் உதவித்தொகைதான் பெரும் காரணம் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கான வாக்கு எண்ணிக்கையில் பாஜக கூட்டணிக்கும் JMM தலைமையிலான கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது. ஜார்க்கண்டில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 49. இத்தகைய சூழலில் காலை 10:30 மணி நிலவரப்படி பாஜக கூட்டணி 30 இடங்களிலும் JMM தலைமையிலான கூட்டணி 45 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. மற்றவை 2 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அதே சமயம் நட்சத்திர வேட்பாளர்கள் பலரும் முன்னிலை வகித்தும் பல இடங்களில் பின்னடைவை சந்தித்தும் வருகின்றனர். அந்த வகையில் காலை 10:30 மணி நிலவரப்படி பர்ஹைட் தொகுதியில் போட்டியிட்ட ஜார்க்கண்ட் மாநில முதல்வரும் JMM கட்சியின் வேட்பாளருமான ஹேமந்த் சோரன் முன்னிலை வகித்து வருகிறார். கேண்டி தொகுதியில் JMM கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஹேமந்த் சோரன் மனைவி கல்பனா சோரன் பின்னடைவை சந்தித்துள்ளார். டும்கா தொகுதியில் போட்டியிட்ட JMM கட்சியின் வேட்பாளர் பசந்த் சோரன் பின்னடைவை சந்தித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதல்வரும் ஆளும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று பாஜகவில் இணைந்தவருமான சம்பாய் சோரன் செராய்கல்லா தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேலும் இந்த 2 மாநில தேர்தலுடன் இந்தியா முழுவதும் 50 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்துள்ளது. அதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திராவின் பேத்தி என்றும் இந்திராவின் சாயல் என்றும் வர்ணிக்கப்படும் பிரியங்கா காந்தி கேரளாவின் வயநாடு தொகுதியில் பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். பீகாரில் பிரசாந்த் கிஷோர் கட்சி மண்ணை கவ்வியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் மம்தா பானர்ஜியின் கட்சியே முன்னிலை வகித்து வருகிறது. கர்நாடகாவில் 3 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலையில் உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 9 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 9இல் 8இல் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.